காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வி மீன் குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சீசன் 2 நாட்டி ட்வின் இருக்குல்ல, இதோட சீசன் 2 இது. சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு 2 ஷார்ட்டாக தான் போட்டிருப்பேன், ஓகேவா? அது சீசனாக தொடங்கலாம், அது முடிச்சிட்டோம், அதோட கண்டினியூஷனாக அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணேன். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதோட ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டுருவோம். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜேகேக்கும் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் 2 பேரும் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் நடந்திருக்கும். தென் நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்க, அப்புறம் தான் தெரிய வருது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, வித் ட்வின் பேபிஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்குது. நீங்களும் ஜேகேவும் வந்து தனியாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபி பிறக்குது. ரெண்டுமே ஜிமினும் டேயோட மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு க்யூட்டான சண்டை வருது. எப்படிடா என்னோட பிள்ளை என்ன மாதிரி இல்லாமல் எப்படி அவனுங்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவனுங்க 2 பேரையும் வளர்க்குறீங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக முடித்தேன். அதோட கண்டினியூஷன் அதை பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டேடியா கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு க்யூட்டான பேபி அழுதுட்டு இருக்குது. டேய் அழாதடா பாப்பா. இவன் எங்கே போனா? ஜங்குக் ஜங்குக். அதுக்கப்புறம் ஜங்குக் வைக்க வரான். ஏஞ்சிட்டே ஓயன். அப்பா, நான் கூட என்னமோ நினச்சேன். நல்லா இருக்கல? ஐயோ ஜங்குக், அவனை பாரு, அவன் அழுதுட்டு இருக்கான். சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். க்யூட்டாக இருக்கு, அப்படியே ஜங்குக்கு உரிச்சா வச்ச மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்கான். அவனும் பையன்தான், ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போது 3rd பேபி, ட்வின்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு பேபி பிறந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜங்குக் தூக்கணுன்னு பார்த்தியா? என்னோடய பையன் நான் தூக்கணுன்னு எவ்வளோ அமைதியாயிட்டா. இப்போ டீம் அப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, வீமின் என் கூட. சரிம்மா, அட்லீஸ்ட் இவனாவது என் டீம் இருப்பான்ல. ஓ, அதுக்குள்ளேவா? வளர்ந்தா தெரியும்ல, அம்மா பேச்சை கேட்குறானா அப்பா பேச்சை கேட்குறானா? என் பையன் என் பேச்சை தான் கேட்பான். உனக்கு தான் அவனுங்க இருக்கானுங்கல்ல, நான் இவனை வாழ்த்துக்கிறேன். இதோ இரு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜிமின், தயாங், மம்மி அப்படி சொல்லிட்டு 2 ஓடியாடுது. இப்போ ஜிமின்க்கும் வீக்கும் வந்து 6 வயசு ஆகுது 2 பேருக்குமே. மம்மி 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 பாப்பா 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 அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்குது. டேய் கத்தாதீங்க, இதோ ஒரு காப்பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து கீழே இறக்கி காட்டுறான் பாப்பாவை, ஐ மீன் பையனுங்க. மம்மி க்யூட்டாக இருக்கா மம்மி, க்யூட்டு அப்படி சொல்லிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த மம்மி நான் தூக்கவா டேடி அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நோ ஜிமன், நீ தூக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பாப்பா இன்னும் வளரணும், அது வரையும் நீங்கள் தொடக்கூடாது, சரியா? நீங்கள் விளாடுங்க, மற்றபடி தூக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்றாங்க. நிஜமாலதான், இன்னும் பாப்பா இப்போ தானே பிறந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் வளரணும்ல, அதனால் நீங்கள் பாப்பா போட்டிங்கன்னா பாவம் அடிபட்டுரும், அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து தூக்குங்க, நான் சொல்கிறப்ப அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே டேடி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 இது பண்ணிட்டுருக்கு. அழகாக க்யூட்டாக கொஞ்சிட்ருக்குதுங்க. நான் தான் வளர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இல்லை, நான் தான் வளர்ப்பேன் தம்பி அப்படி சொல்லிட்டு இங்கே டே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. 2 பேருமே அழகா, ஓகேவா? நீங்கள் தான் தம்பியை பார்த்துக்க போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் யார் 2 பேரில் யார் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறான். ஜேகே, எனக்கு நல்லா தெரியும், ஜிமின் நல்லாவே பொறுப்பாக பார்த்துப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், என்னதான் டேவும் ஜிமினும் ஒன்றா பிறந்திருந்தாலும் ஜிமின் எனக்கு என்னமோ அண்ணன் மாதிரி இருக்கான். அவனுக்கு இருக்க மெச்சூரிட்டி இன்னும் டேக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேரையும் ஜிமின் பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கும் நம்பிக்கை இருக்கும் அயன், நல்லா பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அழகாக கொஞ்சிட்ருக்கானுங்க, க்யூட்டாக இருக்குது. மம்மி பேர் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தயம் கேட்குறான். ஜங்குக், இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, என்ன பேர் வைக்கலாம்? ஜங்குக், என் பேரே வச்சுக்கலாம், ஆனால் நம்ம பேர் இப்படி இருந்தாலும் ஃபேமிலி நேம் வரும்ல, ஸோ ஜியான் ஜங்குக், 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஸோ அதனால் நம்ம ஜியான்னே கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அப்போது ஓகே, ஜியான் ஜங்குக், உங்கள் பேர் வெறும் ஜங்குக், ஓகேவா?
அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மேடம் இப்போ தான் பிறந்திருக்கான் அதுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வா 2 பேரும் கூப்பிட்றீங்க. தம்பி பேர் என்ன தெரியுமா? ஜான் ஜங்குக். நீங்கள் ஜங்குக்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஜேகேன்னு கூப்பிடுங்க, ஓகேவா? ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி போய் அழகாக பார்த்துட்டு இருக்கான். இப்படியே லைக் 1 இயர் ஆகுது. உங்கள் அப்பா அம்மா யாருமே உங்களை பார்க்கல, நீங்களும் வந்து பெருசாக கண்டுக்கவும் இல்லை. பிகாஸ் யூனோ எப்படி பேபியை வளர்க்குறதும் சரி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி முன்னேறணும் சரி, இப்போ வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கீங்க. நீங்கள் வந்து லைக் நல்லாவே சேல்ரி வாங்குறீங்க. இப்போ மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க உங்கள் ஆஃபீஸில். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஜேகே கூட பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக், என்ன வயன்? ஜங்குக், நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா? பேபி பிறந்து நீ எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல ப்ளீஸ். சரி சரி சரி, இப்படி பவுட் பண்ணிட்டு சொல்லாத வயன். சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஜிமின், தயாங், டாடி அப்படி சொல்லிட்டு 2 ஓடியாடுது. டாடி டாடி, இங்கே வாங்க, இன்றைக்கி எங்கே வெளில போகலாமா? ஓகே டாடி அப்படி சொல்லிட்டு இங்கே 2 ஜாலியாக குதிக்குது. சரி ஓகே, அப்போது எல்லாமே பேக் பண்ணிக்கிறீங்களா? நம்ம லைக் 1 வாரம் போயிட்டு எங்கேயாவது போய் சுற்றிட்டு வரலாம். எங்கேன்னு டெஸ்டினேஷன் சொல்ல வேணாம், எங்கே நம்ம காஸ்ட் அப்போதோ அது வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஜங்குக், ரியலி? எஸ் ரியலி மை லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்களும் முத்த கொடுக்குறீங்க. இது 2 கண்ணை முடிக்குது. மம்மி மம்மி ரொம்ப ரொமான்டிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. நீங்கள் சிரிக்கிறீங்க. போ மொத்த வாங்காதீங்க, போய் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக், இதுங்க 2 திருந்தாது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு, என்னாலேயும் என்னை திருத்த முடியல, உன்னை பார்த்தோன்னே பாரு என்னையே நான் மறந்துடுறேன். ஒயன், ஐ வாண்ட் டு கிஸ் யூ ஒயன். உன் லிப்ஸு என்னை வாவான்னு கூப்பிடுது. என் லிப்ஸு ஒன்று அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஒயன், ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க, பசங்க 2 போயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. சரிங்க வா. அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட வரான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மயன், சத்தியமாக எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கேன்னு தெரியல. நம்மளுக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, உன்னோட லவ் கொஞ்சம் கூட குறையலை. நானும் உன்கிட்ட சொல்லணும் ஜங்கு, இன்னுமே நம்ம இன்னும் ஸ்கூலில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த சைல்டிஷான லவ் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Will you do? Yes, Vayan, I will. Love you. Love you too till my last breath. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிட்டு அந்த வார்மான ஹீட்டில் கொஞ்ச நேரம் இருக்கீங்க. ஜங்குக், நம்ம செத்தாலும் சரி இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு 2 பேருமே இறந்துடலாம். ஏன்னா நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். இந்த லவ் யூன்ற வேர்டால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளோ வச்சுருக்கேன் அன்பு உன் மேலே. நான் நீ கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஜங்குக். எனக்கு தெரியல ஏன் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ட்டு, ரொம்ப சில்லியாக இருக்குல்ல? இல்லை வயன், எனக்குமே அந்த மாதிரி உன் கூடவே எப்போவுமே இருக்கணும்னு தோணுது. உன்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எப்போவுமே நான் செத்தாலும் சரி உன் கையை பிடிச்சிக்கிட்டே இப்படியே கட்டி பிடிச்சிட்டே செத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வயன். I love you so much வயன். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. 2 பேரும் பிரேக் பண்ணுறீங்க ஹக்கை. அதுக்கப்புறம் 2 பேரும் லைக் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு 1 வீக்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. அங்கே ஜியான் தான் அப்படியே சிலுங்குறான். டே ஏன்டா இப்படி பண்ணுற?
ப்ளீஸ் 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 ட்ராவல் பண்ணுறப்பயாவது அழாமல் இருக்கணும் தங்கம், ப்ளீஸ்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை ஜங்குக்கு வந்துடுறான். ஜங்குக்கு பார்த்தோன்னே சிரிக்குது. நீங்கள் அப்படியே கடுப்பாயிடுறீங்க. டேய் ஜான், இப்போயே நீ கூட்டு சரியா? ஜங்குக், இது சரியே இல்லை. இவன் ரொம்பவே மாறிட்டான். இவன் இருக்கான்ல, உன்னை பார்த்தோன்னே சிரிக்கிறான், நான் இருக்கும் போது மட்டும் அழுகுறான். இது என்ன நியாயம்? வயன் வயன், எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்குது நீ பண்ணுறத பார்த்தா. நீ தாண்டி அம்மா, உன் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும், என் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனால் உன் கூட தான் ஜங்குக்கு ரொம்பவே கனெக்ஷன் இருக்குது. இந்த ஜியான் இருக்கானே, நீ வயிற்றில் இருக்கும் போதே கெடுத்துட்ட. நீ எப்போ பார்த்தாலும் அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பல்ல என் வயிற்றில் இருக்கும் போது. அப்போ தான் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, லைக் அவனும் வந்து யோசிச்சு பார்க்குறான். இப்போ லைக் 4 month 5 month இருக்கும். அப்பையிலேருந்தே ஜங்குக்கு அந்த குருவும் கூட தெரிஞ்சிருக்காது. அப்பையிலேருந்து ஜங்குக் என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் வந்து 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 உங்கள் ஸ்டொமக்கிட்ட பேசிட்டு போவான். லைக் 7 month 8 month ரொம்ப அப்படியே அவனோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகம் ஜங்குக்கிட்ட. ஐ மீன் ஜேகே ஜியான்கிட்ட. எந்த ஒரு குட்டி குட்டி விஷயம், குட்டி குட்டி சண்டை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான். அதனால் அப்பையிலேருந்தே சரி, எவ்வளோ பிறந்துட்டு இருந்தாலும் சொல்லி வயிற்றுக்குள்ளே ஜங்குக்கு வந்து கையை வச்சாலே போதும், அந்த வார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்து ஜியான் அமைதியாகிடுவான். அவ்வளோ ஒரு இன்ட்ராக்ஷன் இப்போயுமே அந்த பாண்டிங் இருக்குது. அது அப்பையிலேருந்து இருக்க பாண்டிங் எப்போவுமே மாற்ற முடியாது. என் ஜியான் நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி இருப்பான் வளர்ந்தக்கப்புறம். ஐ ப்ராமிஸ். எப்படி ஜங்குக், ரொமான்டிக்காவா? ரொமான்டிக்காவும் கொஞ்சம் அடே செம்ம கெத்தாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருப்பாண்டி என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கப்புறம் லைக் நீங்கள் கிளம்புறீங்க குழந்தையும் கூட்டிக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கு இங்கே, நீங்கள் பின்னாடி வந்து வீமினும் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் தூரம் தான் போகிறீங்க, மழை செம்மையாக மழை பெய்யுது. இப்போ தான் மழை பெய்யணுமா? லைக் ஈவினிங் ஆகிடுது நீங்கள் கிளம்புறதுக்கு. ஃபுல் ரெயின். ஜங்குக், இவ்வளோ ரெயின் இருக்குது, கண்டிப்பாக நம்ம போகணுமா? உன்னால் ஓட்ட முடியுதா நைட்டு? வயன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கான். இங்கே வீமன் 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. நான் தான் ஜியானை வாங்கிப்பேன், இல்லை நான் தான் வாங்கிப்பேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் இங்கே ஜிம்மினும் இந்த பக்கம் வியும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஏய் என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கேட்குறீங்க. மம்மி ஜியானை நான் தான் வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு டேவாங் சொல்கிறான். இல்லை மம்மி, ஜியான் நான் தான் வாங்குவேன். டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. டாடி ஜியான் வேணும் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அவன் என்ன பொம்மையா? சரி நான் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஜிம்மின் வச்சுருக்கட்டும், நெக்ஸ்ட்டு டேவாங் நீ வச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறான். ஓகே டாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே ஜிம்மின் வாங்கிக்கிறான். ஜியான் க்யூட்டு இது சொல்லிட்டு இங்கே பாரு அண்ணா பாரு இங்கே பாரு, நான் தான் ஜிம்மின். டேவாங், ஆனால் ஜிம்மின் அண்ணக்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், உன்னை ஆல்வேஸ் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஓகே? I'm strong. என்ன டாடி? யா, மை ஜிம்மின் இஸ் ஸ்ட்ராங், லவ் யூ அப்படின்றான். லவ் யூ டூ டாடி. டாடி அப்போ நான் அப்படி சொல்லிட்டு இங்கே தேவங்க, யூ ஆல்சோ ஸ்ட்ராங், ஐ லவ் யூ டூ பேபி அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒரு 2 சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே நீங்கள் 2 பேர் பேசிட்டு வரீங்க. ஜங்குக், இப்படியே நம்ம லாங் ட்ரைவ், லைஃப் லாங் இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? பையன், என்ன இப்படி சொல்கிற? நீ எப்போ போகணுன்னு சொன்னாலும் நான் வருவேன், சரியா? சரி, எனக்கு ஒரே ஒரு கிஸ் கூட. ஜங்குக், யூ ஆர் ட்ராவலிங், யூ ஆர் டிரைவிங், ஸோ ஃபோக்கஸாக இரு. ஃபோக்கஸாக தாண்டி இருக்கேன், ப்ளீஸ். இப்போ லைக் நீங்கள் மலையில் போயிட்டுருக்கீங்க. ஸோ மழைனா ஊட்டி மலை இருக்கும்ல, அது மழை இல்லை, ரெயின் இல்லை. ஸோ அப்போ ரெயினும் பேஞ்சிட்ருக்கு. ஸோ வளைவு பெண்டிங் வந்துட்டுருக்கு, நீங்கள் அதெல்லாம் போயிட்டுருக்கீங்க, ஓகேவா? ப்ளீஸ் 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 வயன். சரி கிஸ் தரேன், ஆனால் நீ கான்சன்ட்ரேட்டாக ஓடணும். சரி நான் ஓடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பொறுமையாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. லைக் ஒரே ஒரு பெக் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆப்போசிட்டில் லாரி வந்திருக்கும். அது வந்து ஹெட்லைட் தெரியல அந்த லாரியில்.
ஸோ நீங்கள் அந்த திரும்புறதுக்கும் இப்போ வந்து அந்த லாரி வர்றதுக்கும் ஸ்ட்ரைட்டாக மோதிடுது. ஜங்கு அப்படி சொல்லிட்டு இங்கே நீங்கள் கத்துறீங்க. ஜங்குக்கு இப்படி திருப்புறான். பட் நோ யூஸ். அந்த லாரியில் வேகமாக போயிட்டுக்குது. இடித்ததில் முன்பகுதி அப்படியே நசுங்கிடுது. நீங்கள் எப்படி ஹக் பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்து கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான். சாரி. அதுக்கப்புறம் அப்படியே அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் வாயிலேருந்து அவ்வளோ ரத்தம். நெத்திலையும் ப்ளீடிங் ஆகுது. ஜங்குக்கும் நெத்திலே ப்ளீடிங் ஆகுது. இட்ஸ் ஓகே ஜங்கு, உன் மேலே தப்பு இல்லை. நீங்கள் லைட்டாக திரும்பின மாதிரி வீமின் பார்க்குறீங்க. லைக் இப்போ வந்து ஜிமின் ஜியானை வந்து மறைச்ச மாதிரி இருக்கான். ஜியானுக்கு எந்த அடியும் கிடையாது. ஸோ அவன் மறைச்சி அந்த அடி அவன் வாங்கிக்கிறான். ஸோ தேவனுக்கு லைட்டாக தான் அடி, ஜிமினுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக அடி. ஏன்னா ஜியானை மறைச்ச மாதிரி இருக்கான்ல, அவனுக்கு எதாவது ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அடிபட்டு 2 பேரும் வாங்கியிருக்கானுங்க. 2 பேர் ஃபோர் ஹெட்லேயும் ப்ளட் வருது. சாரி சாரி என்னால் தான் ஃபீமேல். அதுக்கப்புறம் ஜங்கு கிட்டேருந்து எந்த பேச்சும் வரல. ஜங்கு 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 எழுந்துரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்ககிட்ட இருந்தும் எதுவுமே இல்லை. ஒரு ஒரு 1/2 hour கழிச்சு தான் அந்த பக்கம் ஒரு கார் வந்திருக்கும். ஸோ இவங்க ஆக்சிடெண்ட்டாக பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா உங்களை தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகிறாங்க. தென் ஜங்குக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஆம்புலன்ஸ் இட்டு வராங்க. வீமினை வந்து இன்னொரு இது. ஸோ ஜியானை வந்து தனியாக கையில் இட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் நோ யூஸ். 2 பேருமே அங்கேயே ஸ்பாட்லேயே இருந்திருப்பீங்க. ஏன்னா பலமான அடி ஃபஸ்ட்டு தான் அந்த இது கார் முன்னாடி நசுங்கியிருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ டேயாங் வந்து லைட்டாக தான் அடி இருக்கும். ஜிமினுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலமான அடி, பின்தள்ளையும் அடிபட்டிருக்கும். ஜியானுக்கு எதுவுமே ஆகியிருக்காது. லைட்டாக தான் லைட்டாக அந்த லிப்ஸ் கிட்ட தான் ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டேயாங் வந்துடுறேன் முழிச்சிட்டு, மம்மி 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 ஜிமின் மம்மி ஜியான் டாடி 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 அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். டாக்டர் வராங்க. என்னப்பாச்சு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டாடி மம்மி ஜியான் ஜிமின் யாரும் காணோம். ஒரு லாரி வேகமாக வந்து இடிச்சிடுச்சு. எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்கான். அவங்களுக்கு மனசே கேட்கல அந்த டாக்டருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வெளில இட்டு வராங்க. ஜியானை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. ஜியான் வந்து லைட்டாக அந்த லிப்ஸ் கிட்ட தானே ப்ளீடாக இருக்கும். ஸோ அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஜியான் ஜியான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, லவ் யூ ஜான் அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஜிமின் ஜிமின் வேணும். அதுக்கப்புறம் ஜிமினை இட்டு போகிறாங்க. லைட்டாக மயக்கத்தில் தான் இருக்குது அந்த புள்ள. அது வந்து தள்ள அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ஜிமின் எழுந்துருவான், நீ கொஞ்ச நேரம் இருக்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஜிமின் கண் முழிக்கிறான். ஜியாங் மம்மி டாடி எங்கே, ஜியான் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறான். மம்மி டாடி தெரியல, ஜியான் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டும் பேசிகிட்டு இருக்குதுங்க. டாக்டர் டாக்டர் என்னடா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு மம்மி டாடியை பார்க்கணும், எனக்கு பயமாக இருக்குது, அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு தெரியுமா, தலையிலேருந்து ரத்தம் வந்துச்சு நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். சரி இங்கே வா, ரொம்ப அழக்கூடாது, நான் அவங்க அப்பா அம்மாவை காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கே கண்ணெலாம் கலங்கிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்க அப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இட்டு போய் காட்டினா 2 பேரும் ஒன்றா தான் வச்சுருக்காங்க மார்ச்சரியில். மம்மி 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 டாடி
டாடி டாடி அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே மயங்கி விழுது. தேவங்க இட்டு வரல, ஜிமின் சொல்லியிருப்பான் அவனை வேணான்னு சொல்லிட்டு, இவனே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் இட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜிமினை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிக்கிறான். அப்புறம் ஃபியூனல்லாம் முடிஞ்சு இப்போது ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஜிமினை தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம அடி, ஒருத்தவனுக்கு அங்கங்கே ரத்தம் ஊற்றுது. பொறுமையான ஃபுட் ஸ்டெப்போட ஒருத்தவன் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து செம்மையாக அடிச்சிட்ருக்காங்களா, அவனுங்க நிறுத்தவே இல்லை. அவங்க இந்த ஃபுட் ஸ்டெப் கேட்டோன்னே எல்லாரும் அப்படியே கப்பிச்சுப்பின்னு அமைதியாக ஏறானுங்க. என்ன செத்துட்டானா இல்லையா? இல்லை பாஸ், சாகலை. வாட்? எப்படா சாவாமல் நொச்சுன்னு குத்திட்ருக்கீங்க போல். அடித்தா ஒரே அடியில் சாகணும். எப்படி அடித்தா ஒரே அடியில் சாகணும் பாஸ்? நீங்கள் அடிக்கிறதுல என்ன அடி? இல்லை 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 இல்லை, நீங்கள் இப்படிலாம் அடித்தா சாக மாட்டான். இப்போ நான் அடிக்கிறேன் பாரு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகிறான். பாஸ் 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 என்ன மெடுத்துருங்க பாஸ், பாஸ் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், திருப்பி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்ன உயிரோடு விட்டுருங்கப்பா, உயிரோடு விட்டுருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ், பாஸ் ப்ளீஸ் 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 அப்படி சொல்லிட்டு காலில் வந்து கெஞ்சுறான். அவன் நிற்கிற இது கிட்டத்தட்ட கிங் என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீரத்தோட அவ்வளோ ஒரு ஸ்டைல் மாஸாக இருக்கான். எப்பட்றா என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண, என்னோட எதிரி மின்யூங்கின்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னை பற்றி ஒரு இன்ச்சாக என்னை நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்பட்றா என்னை உயிரோட விட சொல்கிற? நீ என்ன அவ்வளோ பெரிய தியாகியா உன்னை மன்னிச்சு விட்றதுக்கு? நானும் அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் இல்லைப்பா உன்னை மன்னிச்சு விட்றதுக்கு. அதனால் நீ பண்ண தப்புக்கு தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும்ல. அதுவும் இந்த ஜிமின் கிட்ட மன்னிப்புன்றதே நீ எதிர்பார்த்துருக்கூடாது. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து, லைக் எங்கே கழுத்தில் குத்தணுமோ ஒரே குத்து தான், கையால் தான் குத்துறான். அந்த ஒரு 2 மினிட்ஸே அவன் உயிர் போகுது. இது தாண்டா நீங்கள்லாம் குத்திட்டு இருந்தீங்களே, சும்மா பஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் அடித்தது தான் அடி. எப்படி உயிர் போச்சா?